بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويا قوم استغفروا ربكم ثم توبوا إليه إن ربي رحيم ودود صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினம் சூரத்து யூனுஸ், சூரத்து ஹூத், சூரத்து யூசுப் ஓதப்பட்டது. நேற்றைய தினம் சூரத்து தௌபா முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. தௌபாவுடைய விஷயமாக நேற்று சுருக்கமாக பார்த்தோம். இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலும் நபிமார்களுடைய சரித்திரங்களுடைய சாராம்சம் அதுதான். உலக வாழ்க்கையிலேயே தௌபா செய்திருக்கிறது. அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்பாக அடியார்கள் வாழ்க்கையில் செய்திட்ட பாவங்களை நினைத்து மன உறுதியோடு அல்லாஹ்விடம் கவலையோடு சஞ்சலத்தோடு இனிமேல் இது போன்ற பாவங்களை செய்ய மாட்டோம் என்ற உறுதியோடு செய்யுங்கள் என்பதுதான் நபிமார்களுடைய கட்டளைகளாக இருந்துச்சு. சூரத்து யூனுஸ்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தாருடைய நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொதுவாக மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போது ஒரு எல்லை வரைக்கும் அல்லாஹ் பொறுமையாக இருப்பான். ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த நபிமார்களும் அந்த விஷயத்தை எச்சரிக்கை செய்வான். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன் தான், அவனுடைய தூதராக நான் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை பின்பற்றுங்கள் என்பதாக ஒவ்வொரு நபியும் சமுதாயத்துக்கு அழைப்பு கொடுப்பாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் நபியாக மட்டும் இருந்திருக்கிறார். وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا إِلَى قَوْمِهِ فَلَبِثَ فِيهِمْ أَلْفَ سَنَةٍ إِلَّا 50 عاما. 1050 வருடம் குறைவாக 950 வருஷம் நபியா இருந்திருக்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நீண்ட கால அழைப்புக்கு பின்னாடி ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் ஏற்றுக்கொண்டாங்க. பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இவங்களை யாரையும் விட்டு வைக்காது. இனிமே இவங்களுடைய ஈமான் கொள்ள போறதும் இல்லை. இனி இவங்க அழிச்சாக்கு என்ன செய்வாங்க? இனி ஈமான் கொண்ட மக்களையும் இவங்க வழிகெடுத்துருவாங்க. ஒருத்தனையும் விட்டு வைக்காது என்று அல்லாஹ் துஆ செஞ்சாங்க. ரொம்ப பொறுமை காத்து 950 வருஷம் கடைசி கட்டத்துல தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க. அல்லாஹ் தஆலா வெள்ளப்பிரளயத்தை அனுப்பி அல்லாஹ் அழிச்சாங்க. ஒவ்வொரு நபிமாருடைய கட்டமும் அப்படித்தான். நீண்ட நாள் அழைப்பு கொடுப்பாங்க. ஒரு எல்லைக்கு பிறகு அல்லாஹ் சொல்லிடுவாங்க, அல்லாஹ் இதுக்கு பெற முடியாது. அல்லாஹ் வாக்களிச்சிருவான், சரி நீங்க எல்லாம் வெளியாகுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கப்பல் செய்ய சொல்லி கப்பல்ல ஈமான் கொண்டவங்களை ஏற்றி அவங்கள பாதுகாத்தா மற்றவங்களெல்லாம் அழிச்சாங்க. மற்ற நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொன்னா, இந்த இரவோடு இரவா நீங்க ஊரை விட்டு வெளியே போயிருக்க முஸ்லீம்கள். அந்த நபியோட யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்க அந்த ஊரை விட்டு அல்லாஹ் வெளியாக்கணும். அந்த ஊருக்கு அல்லாஹ் வேதனை வரப்போகுது, நீங்க போயிருங்க. அந்த நபிமார்கள் ஊரை விட்டு போவாங்க. மறுநாள் காலையில அந்த ஊர் அழிக்கப்பட்டிருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு சமுதாயமும், சமூக கூட்டம், ஆது கூட்டம், மதியன் வாசிகள், இவர்களெல்லாம் இப்படித்தான் அழிக்கப்பட்டார். அல்லாஹ் சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை தவிர இல்லா கௌம யூனுஸ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயமும் அந்த மாதிரி தான் மாறி செஞ்சாங்க. யூனுஸ் நபி மக்களிடத்துல எவ்வளவு காலம் உழைப்பு செஞ்சாங்க, நான் யாரும் ஏற்றுக்கொள்ளல. கடைசி கட்டத்துல அல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் வாக்களிச்சும் ஒரு பெரிய பெரிய ஊரை அழிக்க. ஆனா அந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ்வுடைய வேதனையுடைய அடையாளங்களை பார்த்தாங்க. வான
வானத்திலிருந்து ஒரு மாதிரியான கருத்த புகை மண்டலம், நெருப்பு புகை ஒரு சூழலை பார்க்கிறாங்க. உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி போறாங்க. பார்த்தா யூனுஸ் நபியை காணும். அவங்க கூட ஈமான் கொண்டவங்களே யாரையும் காணும். ஏதோ நடக்க போகுது என்பதாக அந்த கடைசி கட்டத்துல உணர்ந்து அந்த சமுதாயம் எல்லாரும் மைதானத்துக்கு வந்து அல்லாஹ் தௌபா செஞ்சுட்டாங்க. அப்படி யாரையும் அல்லாஹ் வந்து மன்னிச்சது கிடையாது. இந்த கூட்டத்துக்கு மட்டும் அல்லாஹ் சான்ஸ் கொடுத்தா அவங்க வந்தாங்க, தௌபா செஞ்சாங்க, அல்லாஹ் வேதனை நிறுத்தப்பட்டுச்சு, முஸ்லிமாக மாறினாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வருத்தப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுத்து அல்லாஹ் வேதனை வந்த மாதிரி தெரியலையே, நான் எப்படி ஊருக்கு திரும்பி போறது என்பதாக அவங்க வருத்தப்பட்டு தான் அவங்க கடல் தாண்டி போனாங்க. அந்த கப்பலோட்டி என்ன செஞ்சாரு, இந்த கப்பல்ல யாரோ தன்னுடைய எஜமானுக்கு மாறு செஞ்ச அடியார் இருக்கிறாரு, அதனால அந்த ஒரு ஆள் இங்க இருந்து வெளியாக்குனாதான் இந்த கப்பல் சீரா கரை சேரும், இல்லாட்டி எல்லாரும் மூழ்கடிக்கப்பட்டோம் என்பதாக சொல்லி அந்த சரித்திரத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டலாம். கடைசியில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரு தான் வருது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடல்ல தூக்கி வீசப்படுறாங்க, மீன் விழுந்துருச்சு. அல்லாஹ் அவங்களை சோதிச்சான். பிறகு அவங்க தௌபா செஞ்ச யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபாவையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருந்து இந்த திக்ரை அதிகமா செஞ்சு வந்தாங்க. 40 நாள் மீனுடைய வயிற்றில் இருந்தாங்க. பிறகு அல்லாஹ் அந்த மீனுடைய வயிற்றில் பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தான். அல்லாஹ் சொல்லுவான், இந்த தஸ்பீஹை மட்டும், இந்த தௌபா, இந்த இஸ்திக்ஃபாரை மட்டும் யூனுஸ் செய்யாமல் இருந்தால் லவ்லா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸ். கியாமத் நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றுல வச்சிருந்தோம். அவருடைய அந்த தஸ்பீஹுடைய பரக்கத்துல இந்த நெருக்கடியிலிருந்து நாம வெளியாகிட்டோம். அல்லாஹ் சொல்லுவார், இதே மாதிரி தான் யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் வாழ்க்கையில நெருக்கடி, பிரச்சனை, கஷ்டம் வர்ற சமயத்துல இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதை அதிகமாக ஓதி வருவார்களோ கதாலிக நுன்ஜில் முஃமினீன், ஈமான்தாரிகளை இப்படித்தான் நாம் காப்பாற்றுவோம் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறார். ஆனா மற்ற யாருக்கும் தௌபா என்பது இருக்கிற தள்ளி போடக்கூடாது. இப்போ சின்ன வயசு, வாலிப வயசுல இருக்கிறோம், இப்ப பாவம் செய்யாது எப்ப செய்யறது, சைத்தான் இப்படித்தான் நஷ்டி இப்படித்தான் சொல்லித்தரும். காலம் போகட்டும், வயசான காலத்தை நல்ல மனுஷனா மாறி அமல் செய்வோம் என்பதாக நஷ்டம் சைத்தானும் நமக்கு ஓதி தருவாங்க, ஊதுவாங்க. அல்லாஹ் அதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்யறார். அந்த காலத்தை அடைவோமா தெரியாது, தௌபா செய்யறதுக்கான சந்தர்ப்பம் பின்னால் கிடைக்குமா தெரியாது. கிடைத்த அவகாசத்தை, கிடைத்த நாட்களை, நேரங்களை பயன்படுத்தி நாம் தௌபா செய்துகிறது. சொன்ன தௌபா என்று சொன்னால் ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுக்கு செய்ய கடமைகளை நம்ம குறை செஞ்சிருந்தால் நமக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் உள்ள விஷயம். அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவான், தௌபா இல்லாமலே மன்னிப்பான். ஆனா அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துறது, தௌபா இல்லாம ஷிர்க் போன்ற பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படாது. கண்டிப்பா தௌபா செஞ்சே ஆகணும். தௌபா இல்லாம பெரும் பாவம் மன்னிக்கப்படாது. தொழுகை இருக்குது, தொழுகல இவர் தௌபா செய்யறாரு என்று சொன்னா அவர் தொழுதுட்டு தௌபா செய்யணும். விடுபட்ட கலா தொழுகையை கலா செஞ்சுட்டு தௌபா செய்யணும். ஜக்காத்தை கொடுக்காம இருந்துட்டாரு, இவர் அல்லாஹ் நான் ஜக்காத்தை கொடுக்கல மன்னிச்சு அப்படின்னு தௌபா. இவர் ஜக்காத்தை கொடுத்துட்டு தௌபா செய்யணும். ஹஜ்ஜு செய்யாம இருந்துட்டாரு, அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யாம இருந்துட்டேன், அல்லாஹ் நீ மன்னிச்சு, அது தௌபாவாக. அது போன்ற அமல்களை செய்வதுதான் தௌபா. அது போன்ற அமல்களை செய்வதுதான் தௌபா. மற்ற பாவங்கள் செய்தார், சிறு சிறு பாவங்கள் இருக்குது, பார்வையால, பேச்சால, செயலால, இது போன்ற விஷயங்கள் இருக்குதான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ் மன்னிச்சிரு என்பதாக அவர் சாதாரணமா அல்லாஹ்ட்ட கவலையோடு அழுது இனிமே செய்ய மாட்டேங்கிற நியத்தோடு செய்யற தௌபா. இது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. இன்னொன்னு இருக்குது ஹுகூக்குல் இபாத், அடியார்களோட சம்பந்தப்பட்ட தௌபா. அடியார்களுக்கு ரொம்ப நாள் ஒரு சிரமம் ஏற்பட்டுச்சு. ஒருத்தரை அடிச்சுட்டோம், அல்லது அவருடைய பொருளாதாரத்துல நம்ம மோசடி செஞ்சிட்டோம், அல்லது கடனை வாங்கிட்டு கொடுக்கல, இதுக்கெல்லாம் மையத்தை போய் பார்த்து மன்னிச்சிருந்து கேட்டாலும் அதான் மன்னிக்க மாட்டேன்.
ஹஜ்ஜில போய் அவருக்காக துவா செஞ்சாலும் சரி, கடனை கொடுக்காம ஹஜ்ஜில முறால போய் அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, அவருக்கு நான் கொடுக்கல, மன்னிக்கப்படாது. எதுவரை சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்க மாட்டாரோ அதுவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அடியானோட சம்பந்தப்பட்ட பாவம் இருக்கிற அல்லாஹ் அந்த அடியான் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அதனாலதான் அடுத்தவங்களுடைய விஷயத்துல மனிதனோடு நேர்மையாக நடக்கும்படி அல்லாஹ் பல விஷயங்கள்ல நமக்கு நேர்மையை கற்றுத்தர. குடும்ப வாழ்க்கையில, சமூகத்துல, கொடுக்கல் வாங்கல்ல நேர்மை அல்லாஹ் சொல்லி தரதுக்கு காரணம் அதுல நேர்மைக்கு மாற்றமா நம்ம அநியாயம் செஞ்சிட்டோம். கொடுக்கல் வாங்கல்ல அநியாயம் செஞ்சிட்டோம். அந்த அநியாயம் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்கணும். இது எப்ப செய்யணும் தௌபா? மூத்து நேரத்திலயா? இல்ல. அல்லாஹ் சொல்றான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத். மௌத் வந்த நேரத்தில் தௌபா செஞ்சால் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்க மாட்டான். நல்லா இருக்கும் போதே தௌபா செஞ்சான். ஃபிரௌன் மௌத் நேரத்தில் தௌபா செஞ்சான். சூரா யூனுஸ்ல அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபிரௌன் அவன் அழிக்கப்படக்கூடிய நேரம், அவன் தண்ணியில மூழ்கடிக்கப்படுவான். அந்த நேரத்தில் சொன்னான், ஆமன்து பில்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல். இந்த பனூ இஸ்ரவேலர்கள் யாரை ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாஹ்வை நானும் ஈமான் கொள்வேன் ஃபிரௌன் சொன்னான். எப்போ சொன்னான்? உயிர் போற நேரத்தில் சொன்னான். கடைசி நிமிஷம் ஈமான் கொண்டுட்டானே? இல்ல, அவனை சொல்ல உடனே இதான் நேரமா, இது ஈமான் கொண்ட நேரமா? நீ முன்னாடி ஈமான் கொண்டுட்டு கடைசியில சொல்லு. உள்ளத்துல இருந்திருக்கிறோம். கடைசியில மலக்குமார்களை பார்த்த பிறகு ஈமான் கொள்றது, மலக்குமார்களை பார்த்த பிறகு தௌபா செய்யறது. அதான் சொன்ன வலைஸத்தி தௌபா லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத். மௌத்து வந்த நேரத்துல யார் தௌபா செய்வாரோ ஒரு தௌபாவை அல்லாஹ் இருக்குமா. அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, மௌத்துக்கு வந்துருச்சு, எனக்கு தெரியாம போயிடுச்சு, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு சக்கராத்துல தௌபா செய்தால் ஏற்கப்படாது. ஆனா முன்னாடி செஞ்சிருந்தாரு, தௌபா செஞ்சிருந்தார். பாவத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமோ அந்த பாவத்தை நினைச்சு தௌபா செய்வோம். பொதுப்படையா சில விஷயம் தௌபா செய்வோம். அல்லாஹ் நம்ம பாவம் செஞ்சுட்டு மன்னிச்சிரு அப்படின்னு பொதுப்படையா செய்து கொண்டிருக்கு. சில பாவங்களை குறிப்பிட்டு சொல்லி அல்லாஹ் தௌபா செய்யும். பாவங்களை குறிப்பிட்டு சொல்லி அல்லாஹ் இன்ன அமல்ல, இன்ன விஷயத்துல, இந்த கொள்கையில நான் உனக்கு மாறி செஞ்சுக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சு, நான் இப்ப திருந்திட்டேன், இனிமே அதை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை நான் பார்த்துட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சு, இனிமே நான் பார்க்க மாட்டேன், இந்த பாவத்தை நான் பேசிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்பதாக ஏன்னு சொன்னா நம்ம பொதுப்படையா கேட்டுவோம். நம்மளை அறியாம நடந்துச்சுன்னா பொதுப்படையா கேட்டது சரி. நமக்கு நல்லா தெரியுது இந்த பாவம் நம்ம செஞ்சோம், இந்த காரியத்தை நம்ம இஸ்ராஃப் செஞ்சிருக்கிறோம், வாழ்க்கையில இந்த விஷயத்த ஹராம நம்ம எடுத்தோம், ஹராத்தை கொடுத்தோம், ஏதாவது நமக்கு உறுதியாக தெரிந்தால் அதை சொல்லி அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். அதை சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். இல்லைன்னு சொன்னா சில கட்டங்கள்ல அல்லாஹ் தஆலா சில பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலைமையில மூத்தாங்க சொன்னால் அதை சொல்லி அல்லாஹ் விசாரிப்பான். மறுமையில அடியார்கள் தனக்கு முன்னாடி செய்த அமல்கள் எல்லாம் கண்கூட பார்ப்பாங்க. யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்லரா வ மா அமிலத் மின் சூ. மனிதர்கள் செய்த நன்மையாக இருந்தாலும் சரி, மனிதன் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படும். மனுஷன் ரெண்டுமே பார்ப்பான், தன்னால் ஏற்பட்ட விளைவுகளை. அப்ப ஒவ்வொரு மனிதனும் நினைப்பான், அல்லாஹ் சொல்லிக்காட்ட ஒவ்வொரு மனிதனுடைய மனோநிலை என்ன தெரியுமா இருக்கும்? அந்த பாவங்களை பார்த்துட்டு நடப்பாங்க. எனக்கும் என்னுடைய இந்த பாவத்துக்கும் மத்தியில நீண்ட இடைவெளி இருந்திருக்க கூடாதா? இது என்ன விட்டு கண்ணுக்கு மறைஞ்சு போயிருக்க கூடாதா? அந்த முசீபத்தை முன்னாடி வந்து நிற்குது. மனிதன் புலம்புவான், பிரலாபிப்பான். பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்றான் மனிதனுடைய இப்படியெல்லாம் மனுஷன் கை செய்தப்படுவான். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லுவான், மனிதன் நாளைக்கு மறுமையில அவனுக்கு முன்னாடி அவனுடைய செயல்கள் திறந்து காட்டப்படும். அவன் வாழ்க்கையில செஞ்சது எல்லாத்தையும் அவன் பெற்றுக்கொள்வான்.
அந்த நேரத்துல மனிதன் கை சேரப்போம். யா வைலனா மா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த செயலுக்கு என்ன ஆகிவிட்டது, என்னுடைய சின்ன விஷயத்தை கூட விட்டு வைக்கல, பெரிய விஷயத்தையும் விட்டு வைக்கல, எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர்கள் செய்தது அனைத்தையும் கண்கூடாக பெற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய ரப்பு யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டார். செய்யாத தப்பையெல்லாம் செஞ்ச மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டி தண்டிக்கும் போது கிடையாது. உலகத்திலேயே அந்த பாவங்களை அழிப்பதற்கு, அந்த பாவங்களை இல்லாமல் ஆக்குவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, அது இதுதான். ஆசியத்தோடு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம், இதுதான் சந்தர்ப்பம். அந்த அந்த கை சேத ஏற்படாம இருக்கிறது. இந்த சூரத்து ஹூத் அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் இப்படித்தான் ஆரம்பிக்கும். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பிறகு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இஸ்திக்ஃபார் வேற, தௌபா என்பது வேற. தௌபா என்று சொன்னால் நம்ம ஆரம்பத்தில் சொன்னால் பெரும் பெரும் பாவங்களுக்கு அதை நம்ம என்ன செய்யணும், மன கவலையோட, வருத்தத்தோட, கை சேதத்தோட, இனிமே இதை செய்யவே மாட்டேங்கிற உறுதியோட செய்யறதுக்கு பேரு தௌபா. இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் நம்ம அறியாம ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், அது நாம என்ன செய்யணும், அதிகமாக வாயில இஸ்திக்ஃபார் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. அல்லாஹ்வோட மன்னிப்பு தான் நம்ம வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கணும். அல்லாஹ் அந்த சூறாவை ஆரம்பிக்கும் போதே இஸ்திக்ஃபார் தான் சொல்றாங்க. ஹூத் நபி சொன்னது இஸ்திக்ஃபார் தான். இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கு தீர்வு இஸ்திக்ஃபார். வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கு தீர்வு. மழை இல்லையா, அந்த மக்கள் எல்லாரும் இஸ்திக்ஃபார் செய்யட்டும், மழை வரும். உங்களுக்கு சோதனை, கஷ்டங்கள், பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்குதா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும், உங்களை விட்டு அகன்றுவிடும். இது போன்ற இஸ்திக்ஃபாருடைய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வலியுறுத்தினார். சொன்னாங்க, யார் நாளைக்கு மறுமையில தன்னுடைய செயலை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, பட்டோலைய ரிசல்ட் அல்லாஹ் கையில கொடுக்கும் போது அதை பார்த்து எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படணும் யாருக்கெல்லாம் ஆசை இருக்குதோ அவர்கள் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தணும்னு சொன்னாங்க. இவ்வளவு முடியுமா அவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். சொன்னாங்க, நான் ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட முறையில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், குறைஞ்சது 100 தடவை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க, அவங்க சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 100க்கு மேல இஸ்திக்ஃபார் செய்யறேன்னு சொல்றாங்க. இப்போ அதிகமாக நம்ம இஸ்திக்ஃபாரை என்ன செய்யறது, அதிகப்படுதல். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது லேசு, கிடைக்கிற பலாபலன் அதிகம். உலகத்திலேயே அல்லாஹ் பரக்கத் செய்வான். யுமத்திஉக்கும் மத்தாஅன் ஹஸனா. அல்லாஹ் சொல்றார், யார் இஸ்திக்ஃபார் தௌபாவை கடைபிடித்து வருவாங்களோ, முறையாக செய்து வருவார்களோ, அவர்களுக்கு உலக வாழ்க்கையிலேயும் அழகான வாழ்க்கை வாழ வைப்போம். யுமத்திஉக்கும் மத்தாஅன் ஹஸனா, அழகான சுகமான வாழ்க்கை. வாழ்க்கையில ஒரு என்ன ஆசைப்படுவோம், இன்பமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், குடும்பத்தை சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் கண்ணியமாக வாழணும், பிரச்சனை இல்லாம வாழணும். இதுதானே, இதுக்கு தானே எல்லாரும் ஓடி ஓடி ஆடு ஓடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனா அடையிறோமா? எல்லாம் சம்பாதிச்சாச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சுங்க, மன நிம்மதி கிடைக்கல, பிரச்சனை தீரல, சஞ்சலங்கள் அதிகமாகுது, மன நெருக்கடிகள் அதிகமாகுது. அப்ப எங்கேயோ நம்ம குறை செய்யறோம். நம்முடைய குறைகளை நினைச்சு நம்ம இஸ்திக்ஃபார் செய்யறதை விட்டுட்டோம். நம்முடைய தொழுகைகள், நம்முடைய அமல்கள், இதெல்லாம் இஸ்திக்ஃபார். அந்த தொழுகைகளை பாருங்க, அந்த சிந்தனையோடு தொழுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் ஒது செய்கிறான் என்று சொன்னால் அவருடைய கையினுடைய பாவம் கழுவப்படுது. முகத்தை கழுவும் போது, கண்ணால் ஏற்பட்ட பாவம், சிறு சிறு பாவங்கள், கையை கழுவும் போது, காலுக்கு மசாஜ் செய்யும் போது காலால கேட்ட பாவம், காலை கழுவும் போது காலால் ஏற்பட்ட பாவங்கள் எல்லாம் கழுவப்படுது. அவர் தொழுகையிலையும் அவர் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கிற வரைக்கும் அல்லாஹ் தௌபா இஸ்திக்ஃபார் செய்வான். ஆனா ஓதுறோமா, அந்த ஓர்மையோட தொழுகிறோமா? அந்த தொழுகை தான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக. ஏதோ ஒரு கவனத்தை தொழுதோம், குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சோம், சுப்ஹான ரப்பியல் அஸீம் பிஹம்தி, சுப்ஹான ரப்பியல் அலா,
அந்த இஸ்திக்ஃபார் செய்யறது, அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي رب اغفر لي. யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு. சஜ்தால கேளுங்க, அல்லாஹும்ம இக்ஃபிர் லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, என்னை இறக்குங்க. துஆ செய்யறதுக்கு அல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமான இடம் சஜ்தா. தொழுகையிலேயே அல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமாக வைக்கக்கூடிய இடம் ரஹ்மானுடைய 2 பாதங்களுக்கு மத்தியில் நம்ம தலையை வைக்கிறோம். அல்லாஹ் ரொம்ப நெருங்கிருக்கோம். சஜ்தாவுல அதிகமான சுஜூது செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தர ரமலான்ல. இந்த ரமலான் வந்து நம்ம அல்லாஹ்வை மன்னிக்க வாங்காது. அதனால இஸ்திக்ஃபார் தௌபாவுடைய விஷயத்தை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரஃபை நஹார் வ ஸுலஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யிஆத். தொழுகையில பேணுதலாக இருக்கிறது, இது போன்ற நல்ல அமல்களை செய்வது இருக்குது, அது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாவங்களை அது போக்கிடுவாங்க. விசுவாச உதாரணத்தோடு விளக்குறாரு. எப்படி இலையுதிர் காலத்துல மரங்கள்ல இருந்து இலைகள் உதிர்ந்தோ அது போல அடியார்கள் தொழுவதின் மூலமாக அவருடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்திருக்கு. சாமி சொன்னார் விசுவாசத்துல, யார சொல்லலாம், இந்த மாதிரி கடையில வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல ஒரு அந்நிய பேர் வந்துட்டாங்க பொருள் வாங்குறது. அவரு ஏதோ ஒரு சிந்தனையில அவரோட பெருமை தொட்டுட்டாரு, முத்தமிட்டுட்டாரு. தீய பாவம் செஞ்சதாக நபிசாஸ்திரம் இருந்தார். சொல்லா நாசமாகிட்டு எனக்கு மன்னிப்பு இருக்குதா, என்ன நடந்துச்சு, நடந்ததை சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கணும். இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யிஆத். நிச்சயமாக நல்ல அறங்கள், நல்ல அமல்கள் இது போன்ற சிறு சிறு பாவங்களை அழிச்சிடும். அதுக்காக பாவங்கள் செய்வது இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும் போது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறாமை கொண்டு அவங்கள ஆலோசனை செஞ்சாங்க. சூரா யூசுப்ல அல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அவங்க ஆலோசனை செய்யும் போது பேசிக்கிட்டாங்க, யூசுப் ரொம்ப அழகா படைச்சான். கடைசி தம்பி அவங்க 10 சகோதரர்கள் மேல இருக்கிறாங்க. அந்த 10 பேரும் ஆலோசனை செய்யறாங்க. இந்த மாதிரி பாப்பா நம்ம மேல உள்ள பாசத்தை விட இந்த யூசுப் மேல அவ்வளவு பெரிய தீ கொட்டுறாங்க, இது நல்லதா தெரியல. இந்த பாப்பா ரொம்ப பெரிய வழிகேட்டில் இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யலாம், பாப்பா விட்டு யூசுஃபை பிரிக்கணும், என்ன செய்யணும், யூசுப். அப்போ மசூரா முடிவு வருது, ஆலோசனை சொல்றாங்க, யூசுஃபை கொலை சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு. நோவும் இல்லை, கொலாம எந்த அளவு கொண்டு போய் விடுது. பாப்பா வயசாயிடுச்சு, வயசான காலத்துல சந்தோஷமா இருக்கட்டும், அல்லாஹ் அழகான ஒரு தம்பியை தந்திருக்கிறானேன்னு நினைக்கிறேன். அவங்க பொறாம வந்துருச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியோட பிள்ளைங்கிறான். அதனால என்ன செஞ்சாங்க, கொலை செய்யலாம். இன்னொருத்தர் சொன்னாரு, கொல்லலாம் வேண்டாம், அவர் ஒரு பாலு இடத்துல தள்ளி வைப்போம், அவரு எங்கேயாவது யாரை எடுத்து வாழ வச்சுக்கணும். பாப்பாவுடைய பேரை பிரிச்சா சரி சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வேலையை செஞ்சுட்டு பின்னாடி நம்ம தௌபா செஞ்சுக்கலாம். எப்படி இந்த நினைப்பு தான் மனிதனை நாசமான இடத்தை கொண்டு போய் சேர்க்குது. தௌபாலா இருக்குது, தௌபாலா சொன்னா யூசுஃப் يخللكم وجه أبيكم وتكونوا من بعده قوما صالحين. இந்த பாவத்தை செஞ்சுட்டு இவ்வளவு பெரிய பாதகமான செயல், பாப்பாவுக்கு புள்ளையை பிரிக்கிறது, ஒரு சின்ன புள்ள மேல இறக்கம் காட்டாம இருக்கிறது, ஒரு மனிதாபிமானம் இல்லாம நடக்கும், இவ்வளவு பாவங்கள் நிறைஞ்சிருக்குது. அதெல்லாம் சொந்தத்தை பிரிக்கிறது, இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு அவங்க சொல்றாங்க, எல்லாம் சரி தௌபா செஞ்சுக்கணும், நல்லவங்களா மாறிக்கலாம், பின்னாடி நல்லவங்களா இருக்கலாம். இந்த குணத்தை அல்லாஹ் வெறுக்கிறான். அதான் தௌபா இருக்குது, அதனால பாவம் செய்வோம். அல்லாஹ் ஏமாற்ற முடியும். தௌபா செய்யும் போது மனதில் உறுதி இருக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலை செஞ்சுட்டோம், அல்லாஹ் இனிமே நான் செய்ய மாட்டேன், உறுதியாக செஞ்சாரு. அதுக்கு பிறகு ஒரு சூழ்நிலை மாற்றி பாவம் செஞ்சாரு, அதே மாதிரி பின்னாடி கவலைப்பட்டு தௌபா செய்யறாரு, அதே மாதிரி உறுதியோட தௌபா செய்யறாரு. இந்த மாதிரி 70 முறை அவன் தப்ப செஞ்சாலும் அல்லாஹ் பண்ணிப்பான், மன்னிச்சுக்கிட்டே இருப்பான் அல்லாஹ். ஆனா உள்ளத்துல என்ன போடக்கூடாது, நம்ம தௌபாவும் செய்வோம்,
பெரும் பாவத்தையும் செஞ்சுக்கலாம், திருப்பி நம்ம தௌபா செய்வோம் என்ற எண்ணத்தோடு இந்த தௌபா செய்தால் இது தௌபாவே அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இந்த சம்பவம், இந்த சூரத் யூசுப்ல அல்லாஹ் தஆலா அழகான சம்பவம் அல்லாஹ் சொல்றான், லக்கத் கான ஃபீ யூசுஃப வ இஹ்வதிஹி ஆயாத்துன் லிஸ்ஸாயிலீன். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரருடைய இந்த சம்பவத்தில் கேட்கக்கூடிய மக்களுக்கு நிறைய படிப்பினை இருக்குதுங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு. இது சூறா அல்லாஹ் இறக்குனதே சாபல் கேட்டாங்க, யாரும் சொல்ல யாராச்சும் கதை சொல்லுங்க. சம்பவம் கதைண்டாக்க ஒரு ஆசை ஆர்வம் மனுஷனுக்கு இயல்பாவே இருக்கும். அதனால நிறைய சம்பவங்கள் கூட நல்லா சொல்றோம். ஒரு சந்தர்ப்பத்தை அழகான சம்பவம் சொல்லுங்க, கதை சொல்லுங்க. அல்லாஹ் கதை சம்பவத்தையே சொல்ற, கதையை உண்மையான சம்பவத்தை கேளுங்க, இதுல உங்களுக்கு நிறைய படிப்பினை இருக்குது என்பதாக சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிட்டார். அவங்களுடைய குழந்தை பருவம், அவங்களுடைய வாலிபர் பருவம், பிறகு அவங்க ஒரு நிர்வாக பொறுப்புக்கு வர்றது, பிறகு நபியாக ஆகிறது, அவங்க சிறையில இருந்த காலம், முழு சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிப்படையாக சொல்லிட்டார். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு ரொம்ப நெருங்கிய படிப்பினை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் குறைஷிகளுடைய சொந்தக்காரர்கள் தான். குறைஷிகள் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய உறவினர்கள், ரத்த பந்தங்கள். இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செஞ்சிடலாம், அவங்க இவர் கரையை முடிச்சிடலாம் நினைச்சுட்டா எல்லா முயற்சியும் செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஹிஜ்ரத் செய்ய வச்சு பின்னாடி மக்களுக்கு வெற்றியை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே எல்லாரையும் வர வச்சாங்க. அதே மாதிரிதான் இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் இவரை கிணத்துல தூக்கி போட்டுட்டா கடன் முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த கிணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவரை ஒரு மிஸ்ர் நாட்டினுடைய ஹசானாவினுடைய பொறுப்புதாரியாக அரசராக ஆக்கி, பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியாக ஆக்கி அவங்களுக்கு இந்த சகோதரர்களை கொண்டு வந்தாங்க. நபிசாசத்துக்கு இதுல ஆறுதலும் படிப்படியும் அல்லாஹ் இந்த சூறால வச்சிருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாப்பாட்ட சொன்னாங்க, யா பாப்பா இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்யற மாதிரி நான் கனவு கண்டேன். என்ன பாப்பா? 12 வயசுன்னு சொல்லப்படுது. பாதத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாங்க, கனவுக்கு வழக்கம் தெரியும், புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயம் அல்லாஹ் யூசுஃபை கொண்டு நடத்த போறான். அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல அழகான மனிதர் தோற்றத்தை யாரை அல்லாஹ் படைக்கணும், அழகான மனிதர். அதனால இயல்பாகவே பாசை இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க, தம்பி யா புனைய லா தக்ஸுஸ் ருக்யாக அலா இஹ்வதி ஃபயகீது லக கைதா. இந்த கனவை உன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லிடாங்க. ஏன்னா அவங்க இந்த கனவுடைய சில கனவு இருக்குது, அந்த கனவு கண்டா நம்ம துவா செஞ்சிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க நல்ல கனவு கண்டா அல்ல எந்த கனவு கண்டாலும் நீங்க துவா செஞ்சீங்க, அல்லாஹ் இந்த கனவின் மூலமாக என்ன நலவை நாடுகிறாயோ எனக்கு கொடு, இந்த கனவின் மூலமாக தீங்க நாடினால் எனக்கு பாதுகாத்து அல்லாஹ் கிடைக்கும். அதை யாரு கனவுக்கு விளக்கம் சொல்ற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா சொல்லி கேட்கலாம். எந்த கனவுக்கு நமக்கு நல்ல மாதிரி விளக்கம் சொல்லி துவா செய்வாங்களோ அவங்க சொல்லலாம். பொதுவாக சில நல்ல கனவுகளை சொல்றதுனால நமக்கு ஏதோ ஒரு நலவு ஏற்படுதுன்னு சொல்லி அவங்களுக்கு பொறாமையில என்ன செய்யலாம், எந்த சூழ்ச்சி வேணாலும் செய்யலாம். கூட பிறந்த சகோதரர்களுக்கே பொறாமை வந்துடும். பாப்பா சொன்னாங்க மற்றவங்க சொல்லிடாதுன்னு சொல்லி. அப்படி இருந்துமே அவங்க சூழ்ச்சி செஞ்சாங்க, அவங்க எல்லாம் மசூரா செஞ்சாங்க, பாப்பாட்ட வந்து பேசினாங்க, இந்த மாதிரி தம்பி எங்களோட அனுப்ப மாட்டீங்களே, போய் நாங்க ஏதாவது விளையாடிட்டு வரோம், யூசுப் அனுப்பி வைக்கன்னு சொன்னாங்க. அப்போ வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி அல்லாஹ் பாதுகாப்பா மற்றவங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்படியாவது அனுப்பாம இருக்கிறதுக்கு வழி யோசிச்சாங்க. சொன்னாங்க, நீங்க எல்லாம் போய் விளையாடிட்டு இருப்பீங்க, வேலையா இருப்பீங்க, ஏதாவது ஓனா இல்லாய் எனக்கு வந்துச்சு சொன்னா உள்ளே அடிச்சுட்டு போயிடும், நான் அதை பயப்படுறேன். அப்போ எல்லாம் சொன்னாங்க, நாங்க இவ்வளவு பெரிய ஜமாத்து 10 பேர் இருக்கிறோம், இப்படியா தம்பியை நாங்க வந்து ஒரு ஓனா திருப்பி போற மாதிரி விட்டுருவோமா, நாங்க பாதுகாப்போம். அதுக்கு மேல வாப்பாவுக்கு சொல்ல முடியும், விட்டுட்டாங்க. கொண்டுட்டு போனாங்க. போற வழியில அவங்களை கொடுமை செஞ்சு அடிச்சு கேவலப்படுத்தி அவங்களை கொண்டு போய் கிணத்துல பாலம் கிணத்துல இறக்குனாங்க.
அல்லாஹ் சொல்றான், யூசுஃபுக்கு நாம நினைத்த வகையை அறிவித்தோம். 12 வயசுல அல்லாஹ் அறிவிப்பு செஞ்சான். யூசுஃபை கவலைப்படாதீங்க, இதெல்லாம் பின்னாடி நீங்க காக்காம சொல்லுவீங்க, என்னெல்லாம் செஞ்சீங்க நீங்க என்னன்னு சொல்லி பின்னாடி நீங்க சொல்ற ஒரு காலம் வரும். அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள அந்த பாறையில உட்கார்ந்துட்டாங்க, விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் இவங்க சகோதரி வீட்டுக்கு வந்து பாப்பாட்ட என்ன சொல்லலாம் மசூரா செஞ்சாங்க. பாப்பா சொன்னாங்க, ஓனாய் தானே தின்னு பயந்தாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்து அதனுடைய ரத்தத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டையை நினைச்சு பாப்பாட்ட வந்து அறுத்துக்கிட்டே வந்தாங்க. இரவு பாப்பாட்ட வந்து அறுத்துக்கிட்டே சொன்னாங்க, அப்பா அப்படி போனோம் பாருங்க, தின்றுச்சு, ஓனாய் தின்றுச்சு தம்பிய சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க இந்த மாதிரி வேலையாக இருந்தோம், விளையாடிட்டு இருந்தோம், சாமான் பக்கத்துல லக்கேஜி பக்கத்துல தம்பியை வச்சு விளையாடிட்டு இருந்தோம், ஓனாய் சாப்பிட்டு போயிடுச்சு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை காட்டினாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காட்டாங்க, வாங்கி பார்த்துட்டு நுகர்ந்தாங்க. வாடை மனுஷங்க வாடை இல்லை, இது ஆட்டுக்குட்டி ரத்தம், சட்டை கிளியவும் இல்லை. ஓனாய் கிழிச்சு அப்படி பட்டதை கலக்கி போட்டா சட்டை பத்திரமா இருக்குது. சில நேரத்துல இப்படித்தான் சூழ்ச்சி செய்யறவங்களுக்கு புத்தி கெட்டு போயிடும். நல்லா காட்டி கொடுத்துருவான். புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க ஏதோ சூழ்ச்சி செஞ்சுட்டு வந்துருக்கிறீங்க, சரி ஜமி, எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பாசமான ஒரு புள்ள, இவ்வளவு அழகான ஒரு புள்ளைய இப்படி கூட பிறந்த சகோதரிகளே இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துட்டாங்களே, என்ன செஞ்சாங்க தெரியல, இவ்வளவு உறுதியா சொல்றாங்க. ஜமி, நான் அழகான பொறுமையாக பொறுமை காக்கிறேன். அழகான பொறுமை இல்லை. அழகான பொறுமை என்று சொன்னால் உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க, அந்த கஷ்டத்தை யார்கிட்டையும் போய் புலம்பக்கூடாது. அல்லாஹ்ட்ட துஆவோட இருக்கிறது, அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம். அல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், நீங்க என்ன சொல்றீங்களோ அல்லாஹ் என்ன உதவி செய்வான் போங்க என்பதாக சொல்லி ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமை காட்டாங்க. கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பவத்தை பெரிய சம்பவமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அங்கிட்டு போன ஒரு கூட்டம் அந்த தண்ணி அல்றதுக்காக வாளியை விட்டாங்க கிணத்துல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாளியில ஏறிக்கொண்டாங்க. என்ன மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி, ஒரு அழகான வாலிப குழந்தை. அந்த நேரத்தில் அந்த சகோதரர்கள் அங்க இருந்தாங்க. 3 நாள் இருந்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள. 3 நாளைக்கு பிறகு இப்படி ஒரு வியாபாரத்துக்குள்ள எடுத்துட்டு போகும். சகோதரர்கள் அங்கே சுத்திக்கிட்டே வந்தாங்க, என்ன நடக்குது பார்க்கலாம். வியாபாரத்துக்குள்ள எடுத்துட்டு போகும்போது இவங்க என்னுடைய சகோதரன் சொல்லாம எல்லாம் மசூரா செஞ்சு காசுக்கு வித்துருவோம், எங்கள்கிட்ட ஓடி போன அடிமை தான் இல்லை என்பதாக சொல்லி என்ன செஞ்சாங்க, மறைச்சிட்டாங்க. சொல்லி காட்டுறா, சொத்து கிரயத்துக்கு யூசுஃபை வித்துட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் ஆளை விட்டா போதும், இவங்க தப்பிச்சா சரி சொல்லிட்டு பேசாம இருந்துட்டாங்க. கொண்டு போய் மிஸ்ர் நாட்டுல அங்க உள்ள மந்தையில மார்க்கெட்ல கொண்டு போய் இவங்க வித்துட்டாங்க. அந்த நாட்டு அரசர் அசீஸ் என்ன செய்தார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த தங்கம் இவங்களுடைய எடை அளவுக்கு தங்கத்தை கொடுத்து வாங்கி கொண்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வெயிட்டோ அந்த வெயிட்டுக்கு தங்கத்தை கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வாங்கி தன்னுடைய அரண்மனையில வச்சு வளர்த்தார். அல்லாஹ் சொல்றான், அந்த அசீஸ் தன்னுடைய மனைவிட்ட போய் சொன்னாரு, அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அழகான வாலிபர் ஒரு குழந்தையை தந்திருக்கிறார், இவரை நம்முடைய பிள்ளையாகவோ அல்லது நம்முடைய வீட்டுக்கு ஒரு சகோதரனா வச்சுக்கலாம்னு சொல்லி வீட்டுல வச்சு இவரை கண்ணியமா பார்த்துக் கொள்ளணும் என்பதாக தன் மனைவிட்ட சொல்லி விட்டான். அங்கதான் வளர்க்கப்பட்டாங்க ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த வாலிப வயசுக்கான சோதனை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு. எந்த வீட்டுல வளர்க்கப்பட்டாங்களோ அந்த அசீஸுடைய மனைவியாகவே அந்த வாலிபருக்கு சோதனை வந்துச்சு. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இயல்பாகவே அல்லாஹ் அழகாக கவர்ச்சியாக படைச்சிருந்தார். எந்த ஒரு ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் ஒருத்தர் தனிமையில இருந்தால் நம்ம 3வது ஷைத்தான் இருக்கத்தான் செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எந்த ஒரு ஆணும் அந்நிய பெண்ணும் தனிச்சு இருக்க வேண்டாம், அங்க 3வது ஷைத்தான் இருப்பான், நிச்சயமாக இருப்பான். அந்த இடத்துல ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சோதனை வந்துச்சு. அந்த பெண் பாவமான சூழ்நிலையை உண்டாக்கினார். வீட்டிலேயே அரண்மனையில தன்னுடைய கணவர் இல்லாத நேரத்துல ஒரு வீட்டு கதவுகள் எல்லாம் அடைச்சிட்டு அவர் பாவமான விஷயத்துக்கு அழைப்பு கொடுத்தார்.
அப்போ சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாலிப வயசுல அவங்களுக்கும் அந்த மனிதர்கள் அடிப்படையில அந்த கெட்ட எண்ணங்கள் இருந்திருக்கலாம். அல்லாஹ் அவரை பாதுகாத்தார். சொன்னாங்க நான் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேவை. எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அழகான ஒரு மாஹௌல் எனக்கு ஏற்பாடு எல்லாம் செஞ்சு தந்திருக்கிறார். நான் என்னுடைய எஜமானனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்பதாக சொல்ல அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துரத்துனாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுனாங்க. வஸ்தபக்கல் வாசல நோக்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுனாங்க. ஓடுமோ அந்த பெண் சட்டையை ஒடிச்சிட்டா, சட்டை கிழிஞ்சிருச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய புது பக்க சட்டை கிழிஞ்சிருச்சு. அந்த நேரத்துல அசீஸ் உள்ள வந்துட்டான். இந்த காட்சியை பார்க்கிறார். எப்படி இருக்கும்? உடனே அந்த பெண் அந்த பழியை அப்படியே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல பழியை போட்டு, பாருங்க இந்த மாதிரி உங்க குடும்பத்தாரோட இப்படி தவறா நடக்க முயன்றவனை சும்மா விடலாமா, இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே பிள்ளைகிட்ட மாற்றிப்போம். பெண்களுடைய சுபாவம், பெண்கள் சூழ்ச்சி செய்யக்கூடியவங்க. இந்த மாதிரி கட்டங்கள்ல ஆண்கள் சரி வச்சிருவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தா. அந்த நேரத்தை ஒருத்தர் சொன்னாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேச்சால எடுபடல. இவள் தான் என்னுடைய தவறான விஷயத்துக்கு அழைப்பு கொடுத்தான்னு சொல்றாங்க. ஆனா அரசியல பேச்சுதான் எடுபடும். வீட்டுக்காரி, வீட்டு தலைவி, அரசனுடைய மனைவி, கடைசியில் அல்லாஹ் ஒரு சாட்சியாளர் சொல்ல வச்சா. அது சொல்லப்படுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டுல இருந்த ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிற குழந்தை பேசிருச்சு. உலகத்துல ஒரு 3-4 குழந்தைங்க குழந்தை பருவத்திலே பேசியிருக்கு. அதுல ஒரு குழந்தை என்பதாக சொல்லப்படுது. அல்லது இன்னொரு மனிதர் என்றும் சொல்லப்படுது. அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் சொன்னாரு, பாருங்க இவருடைய சட்டை முன்பக்கம் கிழிஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப யூசுப் தப்பு செய்ய நினைச்சிருக்கிறாரு, அவர் சொல்றது உண்மைதான். இவருடைய பின்பக்க சட்டை கிழிஞ்சிருக்குது என்று சொன்னா யூசுப் உண்மை சொல்றாரு, இவன் பொய் சொல்றா என்பதாக அந்த விஷயத்த சொல்றாங்க. பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டம் பின்னாடி கிழிஞ்சிருக்குது. கடைசியில முடிவாகுது அந்த பொங்கலை தான் தப்புக்கு அழைச்சிருக்கிறாங்க சொல்லி. கடைசியில் ஊரெல்லாம் பேசப்படுது. உடனே என்ன செய்யறாங்க, நம்மளை பத்தி இப்படி கெட்ட பேச்சா போயிடுச்சு, இது எல்லாருக்கும் விளங்க வைக்கணும், ஒரு பாடம் பொருட்கள் சொல்லி அந்த ஊர் பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு விருந்துக்கு ஏற்பாடு செய்யறா. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றா, நீங்க ரூம்ல இருக்கணும், நான் எப்ப வெளியே வர சொல்லணும் அப்படி வீட்டு ரூம் விட்டு வெளியில வரணும்னு சொல்லி பெண்கள் எல்லாருக்கும் பழத்தையும் கத்தியும் கையில கொடுக்குறா. கொடுத்துட்டு சொல்றா, என்ன செய், இந்த நேரத்துல நான் சொல்லும் போது வெளியே வான்னு சொல்ல. பெண்கள் எல்லாம் கத்தி பழத்தை வச்சுக்கிறாங்க. எப்போ இந்த அரசை சொல்றாலோ இந்த ஆட்கள் அறுத்துடலாம்னு சொல்லி அந்த நேரத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வர சொல்றாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வர்றாங்க. வந்ததும் இந்த பெண்கள்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த நிலைமையிலே அறுத்துறாங்க. அந்த அவங்களுடைய அழகுல மயங்கி நம்முடைய கையை அறுத்து கொண்டாங்க. சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், இது மனுஷனா? இது மனுஷனே கிடையாது. இது ஒரு சந்தையான மலர்ந்து காணலாம். கையை அறுத்துட்டாங்க, ரத்தம் ஓடுது, அந்த வழி தெரியல. அவ்வளவு அழகா அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் படைச்சான். அப்போ அந்த அசீஸுடைய மனைவி சொன்னாங்க, எந்த விஷயத்துல என்னை திட்டுனீங்களோ அதான் இது பார்க்கிறீங்க. நான் ஒரு வீட்டுக்குள்ள எப்படி நான் பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லாம, நான் செஞ்ச தப்புன்னு சொல்லாம இவர் என்ன விரும்பினார் என்பதாக சொல்லவும் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. ஏற்கனவே அசீஸுடைய மனைவி அசீஸ் சொன்னாரு, இது போன்ற குடும்பத்தாட்ட நடந்துகிட்டவரை ஜெயில போட்டு வேலை செய்யணும் என்பதாக அவர் சொன்னது கேட்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எனக்கு ஜெயிலே தேவையில்லை, அஹப்பு ஸிஜ்னு இலைஹி. இவங்க கூப்பிடக்கூடிய இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்றதை விட எனக்கு ஜெயில் ரொம்ப பிரியமானது என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு துஆ செஞ்சு தன்னுடைய கற்ப பாதுகாத்து கொண்டா போதும், அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தா போதும், அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதிச்சு நடந்தா போதும் என்பதாக அல்லாஹ்க்கு துஆ செய்யறாங்க. பிறகு ஜெயிலுக்கு போனாங்க. இந்த விஷயங்கள் அல்லாஹ் தொடர்ந்து மற்ற விஷயங்களை சொல்றாங்க. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சம்பவங்களின் மூலமாக ஒவ்வொரு கட்டத்திலையும், சிறுபிராயத்தில, வாலிபத்தில, இது போன்ற சோதனையான கட்டத்துல, பெரும் ஒரு பதவியும் வந்துட்டு அந்த கட்டத்துல இப்படி மனிதர்கள் எப்படி வாழணும், எப்படி குடும்பம் நடத்தணும்,
எப்படி சமூகத்துல பழகணும், எப்படி ஆட்சி செய்யணுங்கிற விஷயம் முதற்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எழுதுறாங்க. இது போன்ற ஏராளமான தகவல்கள் அல்லாஹ் சொல்றான். அடிப்படைக்குரிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தாலே மணிக்கணக்கில் பேசலாம். நம்ம மேலோட்டமான செய்திகளை தான் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆழமாக விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வாராக. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக விளங்கி அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையும் கடைசி மூச்சு வரைக்கும் பேணி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்க முடிவாராக. உண்மையான தௌபத்துன் நஸூஹாவை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் நஸீபாக்குவாராக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.